வெல்கம் டு DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th CBSE Mathsல சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.2ல தேர்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம்ப்பா. அதாவது 6 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது இர்ரேஷனல் நம்பரான்னு இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க சம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ let us assume that 6 + square root of 2 is rationalனு கொடுத்துருக்கோம். இப்போ 6 + square root of 2 = a/bன்னு எழுதுகிறோம். அதாவது ரேஷ்னல் நம்ம தான் அஷ்யூம் பண்ணுறோம். கொஸ்டினில் இர்ரேஷ்னல்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம ரேஷ்னல் நம்ம தான் அஷ்யூம் பண்ணோம். அப்படி அஷ்யூம் பண்ணி அது எப்படி இர்ரேஷ்னல்னு மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 6 + square root of 2 = a/bன்னு போடுறோம். இப்போ ஏயும் பியும் இன்டீஜர்ஸ் நமக்கு தெரியும். b not equal to 0. b வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. a அண்ட் பியும் கோப்ரைமாக இருக்கணும். கோப்ரைம்னா HCF வந்து 1ஆக இருக்கணும். ஏக்கும் பிக்கும் காமனாக HCF 1 மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த நம்பருமே காமன் நம்பராக இருக்கக்கூடாது 1 தவிர. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இங்கே எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு a/b - 6ன்னு எழுதிக்கோங்க. அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 6 இந்த பக்கம் போனால் -6ன்னு வந்துடும். இப்போ b இருக்குது, இங்கே கீழே 1 இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ரெண்டையுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அதாவது 1 × a போடணும், மைனஸ் அப்படியே இங்கே போட்டு b × 6 6b. ஸோ 6bன்னு போடணும். இப்போ /b நீங்கள் போடணும். ஸோ b வந்து காமனாக போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா சின்ஸ் a அதாவது சின்ஸ்ன்னு போட்டு a - 6b / b ஆர் இன்டீஜர்ஸ். அதாவது இந்த டேர்ம் வந்து இன்டீஜர்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணிக்கும். இன்டீஜர்ஸாக இருக்குன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இன்டீஜராக இருந்தாலே இது கண்டிப்பாக a - 6b / b வந்து ரேஷ்னல் நம்பராக தான் இருக்கணும். அதுதான் ஃபார்மேட்டு. we know that √2 is irrational எழுதணும். ஏன்னா √2ங்கிறது இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் வந்தாலுமே அது கண்டிப்பாக இர்ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ இந்த மாதிரி √2 போட்டு என்ன நம்பர் போட்டாலுமே அது வந்து இர்ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ இது இர்ரேஷ்னல் நம்பராக இருக்கிறதுனால இது இர்ரேஷ்னல் நம்பராக இருக்குது, இது ரேஷ்னல் நம்பராக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ நம்ம என்ன எழுதணும்னா therefore போட்டு our assumption is wrong. ஸோ நம்ம assumption is wrongனு போகிறோம். என்ன அசம்ஷனு? அந்த 6 + square root of 2 is rationalனு அஷ்யூம் பண்ணிக்கோம்னா அது வந்து ராங்குன்னு இங்கே வந்து எழுதுகிறோம். ஸோ அப்படி ராங்குன்னு எழுதுறதுனால என்ன யூஸ்னால், ஸோ ராங்குன்னு எழுதுறதுனால என்ன அடுத்த ஸ்டெப் என்ன எழுதணும்னா, ஸோ therefore போட்டு 6 + square root of 2 is irrational. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி இது வந்து irrational நம்பர் தான். hence proved. ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த சம் அப்படியே பார்த்து எழுதுங்க. ஈஸியாக 2 மார்க்கோ இல்லை 4 மார்க்கோ வரும். நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.